ஓம் சாந்தி. சப் குஷே, எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 21 फरवरी 2025. ஸோ 21/2/2025 साकार मुरली. मीठे बच्चे पास विथ ऑनर होना है तो बुद्धि योग थोड़ा भी कहीं ना भटके, एक बाप की याद रहे, देह को याद करने वाले ऊंच पद नहीं पा सकते. இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெறணும்னா பாபா கிட்ட மட்டும்தான் புத்தி இருக்கணும். கொஞ்சம் கூட வெளியில் அலையக்கூடாது. தேகதாரிகளை நினைவு செஞ்சிங்கன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. பிரஷ்ன: सबसे ऊंची मंजिल कौन सी है? अनित्यम विட மிக உயர்ந்த லட்சியம் எது? आत्मा जीते जी मरकर एक बाप की बने और कोई याद ना आए, देह अभिमान बिल्कुल छूट जाए, यही है ऊंची मंजिल. ஸோ உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்து ஒரு பாபாவுடையவராக ஆகிறது, வேற யாருடைய நினைவும் வரக்கூடாது. தேக அபிமானம் முற்றிலும் ஓடி போயிடணும். ஸோ முற்றிலும் நீங்கிடணும். இதுதான் பெரியதிலும் பெரிய லட்சியம், உயர்ந்த லட்சியம். நிரந்தர் தேகி அபிமானி அவஸ்தா பஞ்சாயே. ஸோ நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை வந்துடணும். ஏஹே படி மஞ்சில், இதுதான் மிகப்பெரிய லட்சியம். நமக்கு உடம்புன்றது ஃபுல்லாக மறந்துடணுன்றார், முற்றிலும் நீங்கிடணும். தேகம்னு ஒன்று இருக்குதுன்றதே மறந்துடணும். இசி சே கர்மாத்தீத் அவஸ்தாக்கோ பிராப்த் கரேங்கே, இதன் மூலமாக தான் நீங்கள் கர்மாத்தீத் நிலையை பிராப்தியாக அடைய முடியும். கீத்: தூ प्यार का सागर है, அன்பு கடலாக நீ இருக்கிறாய். ஓம் சாந்தி. अब यह गीत भी रॉन्ग है, இந்த பாட்டு கூட தப்பு. प्यार के बदले होना चाहिए ज्ञान का सागर. அன்பிற்கு பதிலாக அங்கே ஞானக்கடல்னு இருக்கணும். நீ ஞானக்கடலாக இருக்கிறாயின்னு தான் வரணுமே தவிர அன்பு கடலாக இருக்கிறாயின்னு வரக்கூடாதுன்றார். प्यार का कोई लौटा नहीं होता. ஸோ அன்புன்றது குவளைக்குள்ளே இருக்க முடியாது. லோட்டா கங்கா ஜல் ஆதி கா ஹோத்தா ஹே. ஸோ குவளைக்குள்ளே கங்கை தண்ணியை வேணால் வைக்க முடியும். தோ ஏஹே பக்தி மார்க் கி மகிமா. ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் மகிமை ஆயிடுச்சு. ஏஹே ராங் और வஹ் ஹே ரைட். ஸோ அப்போ அன்பு கடல் அப்படின்னு சொல்கிறது தப்பாயிடுது. ஞானக்கடல் அப்படிங்கிறது தான் ரைட்டு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. बच्चों में थोड़ा भी ज्ञान है तो बहुत ऊंच पद प्राप्त करते हैं. குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஞானம் இருந்தால் கூட உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸோ கொஞ்சம் ஞானத்துக்கு அவ்வளோ பவர். அப்போ அந்த கொஞ்சம் ஞானம் நல்ல தாரணை ஆகணும், அது ரொம்ப முக்கியம். தாரணை ஆகிறது தான் முக்கியமான விஷயமே. बच्चे जानते हैं कि अब इस समय हम बराबर चैतन्य दिलवाड़ा मंदिर के बाती है. இப்போ குழந்தைங்க புரிஞ்சுக்கிறாங்க, நாம் உயிரோட்டமான தில்வாலா கோயிலில் வசிப்பவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ஸோ உயிரோட்டமான தில்வாலா கோயில் பற்றிய விஷயத்தை பாபா இப்போ புரிய வச்சிட்ருக்கிறார். वह है जड दिलवाड़ा मंदिर और यह है चैतन्य दिलवाड़ा. ஸோ அது ஜடமான ஸ்தூல தில்வாலா கோயில் ராஜஸ்தானில் இருக்கிறது. ஆனால் அதே மதுபனில் இருக்கிறது தான் உயிரோட்டமான தில்வாலா கோயில். எஹ்பி ஒண்டர்ஹேனா, இது கூட ஒரு ஆச்சரியம் தானே. जहाँ जड यादगार है वहाँ तुम चैतन्य आकर बैठे हो. அதே ராஜஸ்தான்லே தில்வாடா கோயிலும் இருக்குது, உயிரோட்டமான அதாவது ஜட தில்வாடா கோயிலும் இருக்குது. உயிரோட்டமாக நீங்களும் உட்காந்துட்ருக்குறீங்க. ஒரே இடத்துல நினைவார்த்தம் அமைஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். பரந்து மனுஷ குச் சமஜ்தே தோடி ஹே. மனுஷங்க எங்கேயாவது புரிஞ்சிக்கிறாங்களா கொஞ்சமாவது? ஆகே சல்கர் சம்ஜேங்கே கி பரோபர் எஹ் காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி ஹே. ஸோ போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இதுதான்ப்பா உண்மையிலே கடவுள் நடத்துகிற யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. யஹாம் பகவான் படாத்தே ஹே. ஸோ இங்கே வந்து கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இசே படி யூனிவர்சிட்டி और कोई हो ना सके. இதை விட பெரிய யூனிவர்சிட்டி வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. और यह भी समझेंगे कि यह तो बरोबर चैतन्य दिलवाड़ा मंदिर है. ஸோ இதை விட பெரிய யூனிவர்சிட்டியும் கிடையாது, உயிரோட்டமாகவே தில்வாடா கோயில் இது. நீங்கள் தில்வாடா கோயில் போனீங்கன்னா என்ன இருக்கும்? ஜடச்சிலை இருக்கும், அந்த மகாவீரருடைய ஜடச்சிலை. ஆனால் உயிரோட்டமாகவே மகாவீரர்களாக நீங்கள் தான் உட்காந்துட்ருக்கிறீங்கன்றத போக போக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எஹ் தில்வாடா அப்போ யோசிப்பாங்க, ஒரு கோயிலில் சிலையே இல்லை, அதுக்கு பதில் உயிரோட்டமாக உட்காந்துட்ருக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு விதத்தில் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு அன்னபூர்ணி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுலேயும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உயிரோட்டமாக அவங்க வந்து ஒரு தேவி மாதிரி உட்காந்துட்டு சக்தி கொடுக்குற மாதிரி கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் இப்போ உண்மையிலே உயிரோட்டமாக நம்ம வர்றதோடைய நினைவார்த்தமாக அது நடக்குது. यह दिलवाड़ा मंदिर तुम्हारा अक्यूरेट यादगार है. உங்களுடைய உண்மையான துல்லியமான நினைவார்த்தம் இந்த தில்வாடா கோயில். ஊப்பர் छत में சூரியவம்சி சந்திரவம்சி ஹே. ஸோ மேலே ரூஃபில் வந்து சூரியவம்சி சந்திரவம்சியுடைய நினைவார்த்தம் இருக்குது. அதாவது சொர்க்கத்தின் காட்சிகள் இருக்கும், சிலையாக செதுக்கி வச்சுருப்பாங்க. नीचे आदिदेव आदिदेवी और बैठे हैं. சரி, ஆதிதேவி और बच्चे बैठे हैं. கீழே பார்த்தீங்கன்னா ஆதிதேவி பிரம்மா பாபாவும் அம்மாவும் உட்காந்துருக்குறாங்க, குழந்தைங்களும் உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ நடுவில் வந்து பெரிய சிலை இருக்கும். ஸோ அது பிரம்மா பாபா அம்மாவாக எடுத்துக்கலாம். சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலை இருக்கும். சின்ன சிலையே நல்ல பெருசாக தான் இருக்கும். அது எல்லாமே குழந்தைங்க. இன்கா நாம் ஹே பிரம்மா, ஃபிர் சரஸ்வதி ஹே, பிரம்மா கி பேட்டி. ஸோ இவங்களுடைய பேர் வந்து பிரம்மா, அடுத்தது பிரம்மாவுடைய மகள் சரஸ்வதி. பிரஜாபிதா பிரம்மா ஹே தோ ஜரூர் கோபி கோபியாம்பி ஹோங்கேனா. ஸோ பிரஜாபிதா பிரம்மா இருந்தார்னா கண்டிப்பாக கோபகோபியர்களும் இருப்பாங்க தானே. वह है जड चित्र जो पास्ट होकर गए हैं उन्हों के फिर चित्र बने हुए हैं. ஸோ அவங்க வந்து ஜட சிலையாக அங்கே
தில்வாடா கோயிலில் வச்சுருக்கிறாங்க. இருந்துட்டு சென்றவர்களுடைய நினைவார்த்தமாக அதை உருவாக்கியிருக்கிறாங்க, சிலைகள் உருவாக்கியிருக்கிறாங்க. கோயி மர்த்தா ஹே தோ ஜட் உன்கா சித்திர பனா தேத்தே ஹே. யார் இருந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு ஒரு சிலையை வச்சிடுறாங்க. இல்லை பெரிய பெரிய தலைவர்களும் இருந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு சிலை வச்சிடுறாங்க தானே. उनकी पोजीशन बायोग्राफी का तो पता है नहीं. ஆனால் உண்மையிலே இந்த கோயிலில் வைக்கக்கூடிய சிலைகளுடைய பதவி என்ன, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ऑक्यूपेशन नहीं लिखे तो वह चित्र कोई काम का न रहे. ஸோ அதோடைய அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு தெரியல, எழுதப்படலை அப்படின்னா அந்த சித்திரம் எதுக்குமே உதவாதது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி தானே இருக்குது கோயிலில். இவங்க இந்த வேலை செஞ்சாங்க அப்படின்ட்டு எழுதி இருக்குதா? எதுவுமே கிடையாது. மாலும் படுத்தா ஹே ஃபலானே யஹ யஹ கர்த்தவிய கியா ஹே. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டி இருக்குது இவங்க இந்த காரியம் செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு. அப் ஏஹ் ஜோ ஆக்சுவலாக புதுசாக இந்த டூரிஸ்ட்டு தஞ்சை பெரிய கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம அந்த சிலையை பார்த்துட்டு உடனே மேலே படிப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. அப்போ உண்மையிலே அவங்களுடைய தொழிலை போடணும். சில சமயம் அந்த பேரை வச்சு நம்ம அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். பட் பெரும்பாலும் தொழிலெலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப் எஹ் ஜோ தேவத். ஆனால் அவங்க அந்த சாமியுடைய பேரை போட்டிருப்பாங்க. அதுவாக முக்கியம்? அவங்க என்ன பண்ணாங்கன்றது தானே முக்கியம். இல்லை அது என்ன ஒரிஜினலாக இருந்தவங்களுடைய சிலையாக இருக்க போகுது, இல்லை வேறு முகம்தான் இருக்க போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்றதான முக்கியம். அப் यह जो देवताओं के मंदिर है उन्हों के ऑक्यूपेशन बायोग्राफी का किसको पता नहीं है. ஸோ என்னென்ன கோயிலெலாம் இப்போ இருக்குதோ தேவதைகளுக்கு அவங்களுடைய தொழிலோ வாழ்க்கை வரலாறோ யாருக்குமே தெரியாது. ஊஞ்ச்தே ஊஞ்ச் சிவபாபா கோ கோயி பி நஹி ஜான்தே ஹே. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவையே யாருக்கும் தெரியல. இஸ் समय तुम बच्चे सबकी बायोग्राफी को जानते हो. ஸோ இந்த சமயம்தான் குழந்தைங்க அனைவருடைய தொழிலையும் வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்கிறோம். मुख्य कौन कौन होकर गए हैं जिन्हों को पूजते हैं. ஸோ யாரெல்லாம் இருந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நாம் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். ஊஞ்ச்தே ஊஞ்ச் ஹே பகவான். शिवरात्रि भी मनाते हैं तो ज़रूर उनका अवतरण हुआ है, परंतु कब हुआ, उसने क्या आकर किया, यह किसको भी पता नहीं है. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா தான். அவர் வந்ததோடைய நினைவாக சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனாலும் அப்போ சிவராத்திரி கொண்டாடுறாங்கனாலே அவருடைய அவதாரம் நடந்துருக்குது. ஆனால் எப்போ நடந்தது, அவர் என்ன பண்ணார், யாருக்கும் இது தெரியாது. ஷிவ்கே யாத் ஹேஹி பிரம்மா, ஷிவ்கே சாத் ஹேஹி பிரம்மா. சிவனோடு பிரம்மாவும் இருப்பார். பிரம்மா இல்லாமல் சிவபாபா கிடையாது. ஏன்னா பிரம்மா உடம்புல தானே வராரு. आदिदेव और आदि देवी कौन है, उन्हों को इतनी भुजाएं क्यों दी है.
ஆதிதேவ் ஆதிதேவி இவங்கெல்லாம் யார்? அவங்களுக்கு இத்தனை கைகள் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? क्योंकि விருத்தி தோ ஹோத்தி ஹேன்னா, ஏன் இத்தனை கைகள்னால் அவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை. இப்போ ஒரு சென்டரில் ஹேண்ட்ஸ் இல்லை அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? சேவாதாரி இல்லை. ஸோ அப்போ இத்தனை சேவாதாரிகள் வர்றது அதுதான் அங்கே கைகளாக கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக பிரம்மாவுக்கு வந்து 1000 கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஜாபிதா பிரம்மா சே கித்தனி விருத்தி ஹோத்தி ஹே. ஸோ பிரம்மா பாபா மூலமாக எவ்வளவு விரிவாக்கம் ஏற்பட்டு இருக்குது. ब्रह्मा के लिए ही कहते हैं 100 भुजाए 1000 भुजाए वाला. ஸோ பிரம்மாவை பற்றி என்ன சொல்லுவாங்க? 100 கைகள் கொண்டவர், 1000 கைகள் கொண்டவர் அப்படின்ட்டு பிரம்மாவை பற்றி தான் சொல்லுவாங்க. விஷ்ணு வா சங்கர் के लिए इतनी भुजाएं नहीं कहेंगे. மற்றபடி விஷ்ணுவுக்கோ சங்கருக்கோ இத்தனை கரங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்மா கேலியே கியோ கஹதே ஹே. ஏன் பிரம்மாவுக்கு மட்டும் இப்படி சொல்கிறாங்க? ஏ பிரஜாபிதா பிரம்மா கி ஹி சாரி வம்சாவளி ஹேன்னா. ஸோ பாபா சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே பிரஜாபிதா பிரம்மாவுடைய வம்சத்தினர். அதனால தான் அவருக்கு மட்டும் அத்தனை கைகள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது அவருடைய கை. ஐயோ லவ் யூ பாபா. இது ஆக்சுவலாக பாபாவுடைய மேஜிக்குன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளாகவே வந்து இர்ஃபான்ஸ் வியூவில் வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலில் அவர் போயிட்டு வந்தார். ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும்னு நினச்சேன், பார்க்கல. பட் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து அவங்க மனைவி சொல்லுவாங்க, முஸ்லீம் இல்லையா 2 பேரும், ஆனால் அவங்க தஞ்சாவூர்காரங்கனால அவங்க போவாங்க போல இருக்கு அந்த கோயிலுக்கு அடிக்கடி. ஸோ அப்போ இதில் வந்து ஒரு மித்து இருக்குது, ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அப்படின்னா இந்த நந்தி வந்து வருஷம் வருஷம் வளருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தெரியுது அது வளர்றது, அது உண்மையிலே வளருதான்னு நமக்கு தெரியாது. மேபி பக்தி மார்க்கத்தில் மேஜிக்கில் அது கூட நடந்தாலும் நடக்கலாம், அது அளந்து பார்த்தா தான் தெரியும். அல்லது அந்த மேலே அந்த நதிக்கு மேலே வந்து ஒன்று கட்டியிருப்பாங்க, அதில் கிருஷ்ணரோட படம்லாம் இருக்கும். அப்போ கிருஷ்ணர் தான் நந்தி இப்போ இருக்கிறாரு அப்படிங்கிறதும், அல்லது கிருஷ்ணர் ஆகிறத நினச்சிட்டு அவர் உட்காந்துட்ருக்கிறாருன்றதும் இருக்குது. ஒருவேளை அப்படி வளர்ந்து ஒரு நாள் அதை டச் பண்ணி இடிச்சிடுச்சு அப்படின்னா வளர்ந்துடுச்சின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். மேபி அது இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாபா குழந்தைங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்றது தான் பிரம்மாவுடைய கைகள் வளர்ச்சி அடையுது, நந்தி வளர்ச்சி அடையுது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே கைகளுக்கான விஷயம் கிடையாது. ये कोई बाहों की बात नहीं है. वो बल कहते हैं 1000 भुजाओं वाला ब्रह्मा, परंतु अर्थ थोड़े ही समझते हैं. அவங்க வந்து சொல்லலாம் 1000 கரங்கள் கொண்டவரே பிரம்மா அப்படின்ட்டு. ஆனால் அதோடைய அர்த்தம் வந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? अब तुम प्रैक्टिकल में देखो ब्रह्मा की कितनी भुजाएं है. இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்குறீங்க பிரம்மா பாபாவுக்கு எத்தனை கைகள் இருக்குதுன்ட்டு. ஏஹ ஹே பேஹது கி புஜாயே. இது உண்மையிலே எல்லையற்ற கரங்கள், எல்லைக்குட்பட்ட கரங்களை கிடையாது. प्रजापिता ब्रह्मा को तो सब मानते हैं, परंतु ऑक्यूपेशन को नहीं जानते. பிரம்மா பாபாவை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, ஆனால் என்ன அவருடைய தொழில் மட்டும் யாருக்குமே தெரியாது. ஆத்மா கீத்தோ இல்லையா, படைக்கும் கடவுள்னுவாங்க, ஆனால் எப்படி படைத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆத்மா கீத்தோ பாஹே நஹி ஹோத்தி. மற்றபடி ஆத்மாவுக்கு கைகள் இருக்குமா என்ன? பாஹே ஷரீர் கி ஹோத்தி ஹே, உடம்புக்கு தான் கைகள் இருக்கும். இத்தனை கரோடு ब्रदर्स है तो उन्हों की भुजाएं कितनी हुई. ஸோ இத்தனை கோடி சகோதரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா
ஸோ அத்தனை கரங்கள் கொடுத்தா என்ன ஆகும் இல்லையா? அப்போ அவருக்கு எத்தனை கரங்கள்? உண்மையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே அவருடைய கரங்கள் தான். பிரம்மகுமாரிகள் மட்டும் இல்லை, மற்றவங்களுமே. ஏன்னா அவங்க மூலமாகவும் சேவை நடக்கும். ஸோ அப்போ எவ்வளோ ஆகும்? ஏன்னா வம்சாவளி அவர் தான் மரம், மரத்தின் விதை பாபா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரம்மா பாபா தான். அவர்லேருந்து தான் எல்லாமே வருது அப்படின்னா ஆதி தகப்பன். அப்போ அவருடைய கைகள் மாதிரி எல்லாமே வந்துடுது. परंतु पहले जब कोई पूरी रीति ज्ञान को समझ जाए तब बाद में यह बातें सुनानी है. ஆனால் முதல்ல வந்து ஞானத்தை முழுசாக அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், பிறகு தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் இல்லையா? அவங்களே ரொம்ப குழப்பத்தில் இருக்கும்பொழுது ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப குழம்பிடுவாங்க இல்லையா? ஞானத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சொல்லுங்கள். पहले पहले முக்கிய பாத்தே ஏக். ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம நிறைய ஜென்ரல் வீடியோவில் போடும்போது ஏன் ஆகணும் சக்கரத்தை தூக்குறோம் அப்படின்னா, இந்த ஞானம் புரியாமல் மற்றது எதுவுமே நம்ம சொல்ல போகிறது புரியாது அவங்களுக்கு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஞானத்தை சொல்லிட்டு தான் பிறகு புரிய வைக்கணும். पहले पहले मुख्य बात है एक, बाप कहते हैं मुझे याद करो और वर्षे को याद करो, फिर ज्ञान का सागर भी गाया हुआ है. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே பாபா சொல்கிறது என்னென்னா, என்ன நினைவு செய்யுங்க, ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. ஸோ ஞானக்கடல் அப்படின்னும் பாபா பாடப்பட்டிருக்கிறார் இல்லையா? கித்னி அத்தஹா इतने सब पॉइंट्स तो याद रहना सके. ஸோ இத்தனை பாயிண்ட்ஸு ஞாபகத்தில் இருக்க முடியாது. தந்த் சார் புத்தி மே ரஹ ஜாத்தா ஹே. ஸோ அதனால் சாரத்தை தான் புத்தியில் வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு சாரத்தை புரிய வைங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் சும்மா உங்களை குஷிப்படுத்துறதுக்குன்னு சொல்லிக்கலாம். பிச்சாடி மே தந்த் ஹோ ஜாத்தா ஹே மன்மனாபவ. ஏன்னா கடைசியிலும் என்ன, முதல் பாடமும் கடைசி பாடமும் மன்மனாபவ தான் இல்லை? பாபாவை நினைவு செய்கிறது தான். கடைசியில் அதுதான் இருக்கும். ஞானம் எதுவுமே நினச்சிட்டு இருக்க மாட்டோம் கடைசி நேரத்தில். ज्ञान का सागर श्री कृष्ण को नहीं कहेंगे, वह है रचना, रचता एक ही बाप है. ஸோ ஞானத்தின் கடல் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணரை யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து படைப்பு, பாபாவுடைய உன்னதமான படைப்பு. ஆனால் படைப்பவரோ ஒரே ஒரு தந்தை மட்டுமே, சிவபாபா மட்டுமே. பாப் ஹி சப்கோ வர்ஷா தேங்கே. ஸோ அனைவருக்கும் பரிசை வந்து ஆஸ்தியை பாபா தான் கொடுக்க முடியும். घर ले जाएंगे, வீட்டுக்கும் பாபா தான் அழைச்சிட்டு போவார். बाप का तथा आत्माओं का घर है ही சைலண்ட் ஹோம். ஸோ பாபாவுடைய மற்றும் ஆத்மாக்களுடைய வீடு சைலண்ட் ஹோம், பரந்தாமம். விஷ்ணுபுரிக்கோ பாப் கா கர் நஹி கஹேங்கே. மற்றபடி விஷ்ணுபுரி சொர்க்கம் வந்து பாபாவுடைய வீடு கிடையாது. ஆனால் மற்ற மதத்தில் வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் கடவுள் இருப்பார். எல்லா மதத்துலையுமே கர் ஹே மூல் வத்தன். ஸோ மூலவதனம், அந்த பரந்தாமம் தான் பாபாவுடைய வீடு. ஜஹா ஆத்மா ஏ ரஹ்தே ஹே. ஸோ ஆத்மாக்கள் அங்கே தான் வசிக்குது. ये सब बातें सेंसिबल बच्चे ही धारण कर सकते हैं. இதை வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் புத்திசாலி குழந்தைங்களால் தான் தாரணை பண்ண முடியும். இத்தனா சாரா கியான் கோயி கி புத்தி மே யாத் ரஹ்னா சகே. ஸோ இவ்வளவு ஞானமும் ஒருத்தருடைய புத்தியில் வந்து இருக்க முடியாது இல்லையா, ஞாபகத்தில் வச்சிக்க முடியாது. न इतने कागज़ लिख सकते हैं.
ஸோ இதை எல்லாத்தையும் உட்காந்து பேப்பரில் எழுதிட்டும் இருக்க முடியாது. ஏஹ் முரளி இல்லையா, நீங்கள் எவ்வளோ தான் எழுதினாலும் அத்தனையும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதர் வந்து வரதானம் ஒரு 2 வருஷத்துடைய வரதானம் ஸ்லோகனை வந்து வரிசையாக சொல்லுவார், இந்த டேட்டுக்கு இதுன்ட்டு, ஹிந்திலையும் தமிழ்லையும். ஸோ அது ஒரு பெரிய ஆற்றல் தான். ஆனால் ஃபுல் முரளி அப்படியே வரிசையாக சொல்கிறதெல்லாம் யாருக்கும் முடியாது, ஃபுல் ஞாபகம் வச்சுக்கிறது. यह मुरलियाँ भी सबकी सब इकट्ठी करते जाइए तो इस सारे हाल से भी जास्ती हो जाए. ஸோ இந்த முரளியை எல்லாம் சப்கி சப் இக்கட்டி, ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஹாலே நிரம்பிடும்ன்ற, ஹாலை விட அது அதிகமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவிற்கு இறைவனுடைய ஞானம்ன்றது வந்து குரானில் கூட எழுதப்பட்டிருக்கும். அதனால தான் பாபா ஞானக்கடல் அப்படின்னு சொல்லப்படுறார். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து அவ்யக்த முரளி தான் இருக்குது இல்லையா, இந்த முரளி வந்து யார்கிட்டையுமே இருக்காது. ஸோ அவ்யக்த முரளியே பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு புக்கு வரும். ஆனால் சாக்கார் முரளின்றது டெய்லியும் பாபா சொன்னது 1936 69 வரைக்கும் 33 வருடம். அதுவும் ஒரு நாளைக்கே காலையில் கிளாஸு, மதியம் கிளாஸு, நைட் கிளாஸ்லாம் வருவார், நினச்சா வருவார். ஸோ அவ்வளோதும் எழுதி வைக்க முடியாது. उस पढ़ाई में भी कितने ढेर किताब होते हैं. ஸோ அந்த படிப்பில் கூட எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது. इम्तिहान पास कर लिया फिर तंत बुद्धि में बैठ जाता है. ஸோ பரீட்சையில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா சாரம் மட்டும் அவங்க புத்தியில் வந்துடும். இல்லை எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம வந்து +2 படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து எல்கேஜி யூகேஜி அது 2 வருஷம் 11 13 வருஷத்து படிப்பும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஆனால் சாரமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாபா சொல்கிறார், बैरिस्ट्री का इम्तिहान पास कर लिया, एक जन्म लिए अल्पकाल सुख मिल जाता है. ஸோ பேரிஸ்ட்ரி வக்கீலுக்கான தேர்வில் வந்து ஒருத்தவங்க பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பிறவிக்கான அல்பகாலத்தின் சுகம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. வஹே வினாஷி கமாயி, ஆனால் அதை வந்து அழியக்கூடிய வருமானம் தான் சொல்ல முடியும் அந்த படிப்பு. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் அவங்க படிக்கணுமே, அப்போ அது அழிஞ்சிடுச்சு இல்லையா அந்த படிப்புடைய வருமானம், அதனால தான் அழியக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்கிறார். தும்கோ தோ யஹ் பாப் அவினாஷி கமாயி கராத்தே ஹே. ஆனால் நமக்கு பாபா அழிவற்ற வருமானத்தை செய்ய வைக்கிறார். பவிஷ்ய கேலியே இல்லையா, எதிர்காலத்துக்காக அழிவற்ற வருமானம் சேர்த்து வைக்கிறார், சம்பாதிக்க வைக்கிறார். பாக்கி ஜோபி குரு கோசாயி ஆதி ஹே வஹ் சப் வினாஷி கமாயி கராத்தே ஹே. மற்றபடி யாரெல்லாம் வந்து குருமார்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே அழியக்கூடிய வருமானம் தான் செய்ய வைக்கிறாங்க. அடுத்த ஜென்மத்தில் இல்லையா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்காக ஏதாவது மூச்சு பயிற்சி அது இதுன்னு சொன்னால் கூட அது கூட அவங்களுக்கு வந்து வருமானம்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இங்கே குருமார்கள்ன்றது பக்தி மார்க்கத்து அந்த சாது சன்னியாசியில் ஜென்ரலாக குருமார்களை பாபா சொல்கிறார் இல்லையா. ஸ்கூலில் நடத்துகிறவங்களும் குரு தானே, கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறவங்களும் குரு தானே. ஸோ சினிமாவில் கூட இவர் எனக்கு குருன்னுவாங்க. ஸோ எல்லாமே அழியக்கூடிய வருமானத்தை தான் சம்பாதிக்க வைக்கிறாங்க.
विनाश के नज़दीक आते जाते हैं, कमाई कम होती जाती है. விநாசம் நெருக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது, வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. तुम कहेंगे कमाई तो बढ़ती जाती है, परंतु नहीं, यह तो सब खत्म हो जाना है. நீங்கள் சொல்லலாம் வருமானம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே அழிய போகுதே, நீங்கள் அனுபவிச்சா தான் அதுக்கு பேர் வருமானம் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா எல்லாம் அழிய போகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதனால தான் அழியக்கூடிய வருமானத்து பின்னாடி போய் நேரத்தை வீணாக்காதீங்கன்ற. கோடி கோடியாக சேர்த்தாலும் யாருக்கு பிரயோஜனம்? ஜென்ரலாகவே ஒருத்தர் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, அது ஒன்று. இப்போ உலகம் வேறு அழிய போகுது. ஸோ அதனால தான் அழிவற்ற இந்த வருமானத்துக்கு வாங்க, அழியக்கூடிய வருமானத்திலே நாள் ஃபுல்லாக வீணாக்காதீங்க, தேவையான அளவு சம்பாதிச்சு டக்குன்னு இங்கே வந்துடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா முழு கல்பத்துக்கான வருமானம் எஹ்தோ சப் கத்தம் ஹோ ஜானா ஹே. ஸோ இந்த அழியக்கூடிய வருமானமெல்லாம் இப்போ அழிய போகுது. நீங்கள் பார்க்குறது எல்லாம், கண்ணால் பார்க்குற எல்லாம் அழிய போகுது. ஆகே ராஜாவும் ஆதிக்கு கமாயி சல்தி தி. இதுக்கு முன்னாடி ராஜாக்களுடைய வருமானம் அதை வைத்து தான் நடந்துட்டு இருந்துச்சு. அபித்தோ வேபி நஹிஹே, இப்போ அதுவுமே கிடையாது. ஸோ அந்த ராஜா காலத்திலேருந்து வந்த வருமானம் தான் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? அப்போ சேர்த்து வச்சது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூர்வீக சொத்துன்றது. இப்போ யாருக்கும் பூர்வீக சொத்து கூட இருக்கிறது கிடையாது, பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. இருந்தாலும் அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு வெட்டு குத்துன்னு இருக்கும். தும்ஹாரி கமாயி தோ கித்தனா சமை சல்தி ஹே. ஆனால் உங்களுடைய வருமானம் எவ்வளவு காலம் நடக்குது? தும் ஜான்தே ஹோ ஏ பனா பனாயா ட்ராமா ஹே. ஸோ உங்களுடைய வருமானம் எவ்வளவு காலம் நடந்து கொண்டு இருக்கிறது, எத்தனை காலத்துக்கு இல்லையா? இப்போ 100 வருடமாக நம்ம 100 வருடம்னா என்ன, நம்ம ஞானத்தை எடுத்ததுலேருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ காலத்துக்கு வரும், அதுதான் முக்கியமான விஷயம். 2500 வருடத்திற்கான வருமானம் அங்கே போய் நீங்கள் சம்பாதிக்கவே மாட்டீங்க இல்லை? இப்போ இருக்கிறது அப்படியே அங்கே போய் பிறந்துடுவீங்க, உங்களுக்கு அந்த சொத்து இருக்கும் ஃபுல்லாகவே. தும் ஜான்தே ஹோ ஏ பனா பனாயா ட்ராமா ஹே. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜிஸ்கோ துனியா மே கோயி நஹி ஜான்தே ஹே. இதை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. துமாரே மேபி நம்பர் வார் ஹே, உங்களையும் வரிசை கிரமம் இருக்கிறீங்க. ஜின்கோ தார்னா நஹி ஹோத்தி ஹே. ஸோ அப்போ காரணம் என்ன, சிலருக்கு தாரணை ஆகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாருக்கு தாரணை ஆகலையோ அவங்களால மற்றவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. கைத்தோ பில்குல் குச் பி சம்ஜா நஹி சக்தே ஹே. நிறைய பேருக்கு மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியறதே கிடையாது. கோயி कहते हैं हम मित्र संबंधियों आदि को समझाते हैं, वह भी तो अल्पकाल हुआ ना, औरों को प्रदर्शनी आदि क्यों नहीं समझाते. ஸோ பாபா சொல்கிறாங்க, சிலரால் கொஞ்சம் கூட புரிய வைக்க முடிகிறது கிடையாது. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே அல்ப காலமாகிடுது. மற்றபடி இந்த கண்காட்சிகளில் ஏன் யாரும் புரிய வைக்கிறது கிடையாது?
அப்படி அவங்க சொல்கிறாங்க இல்லையா, புரிய வைக்க மாட்டீங்க. கேட்டால் இல்லை நாங்கள் வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் சேவையே பண்ண மாட்டீங்கன்னா, இல்லை எங்களால் முடிஞ்சால் நாங்கள் பண்ணுறோம், சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்கிறோம். சரி, சொந்தக்காரங்களுக்கு சொன்னீங்கன்னா ஏன் கண்காட்சியில் உங்களால் புரிய வைக்க முடியல? ஏன் புரிய வைக்கிறது இல்லை? பூரி தாரணா நஹி. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஃபுல்லாக தாரணை ஆகலை. अपने को मिया मिट्टू तो नहीं समझाना है ना. ஸோ தன்னை வந்து அதி புத்திசாலின்னு நினச்சிக்கக்கூடாது. सर्विस का शौक है तो जो अच्छी रीति समझाते हैं उनका सुनना चाहिए. ஸோ சேவை செய்கிறதுல உங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னா யார் நல்லா புரிய வைக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம கற்றுக்கணும் புரிய வைக்கிறதுக்கு. बाप ऊंच पद प्राप्त कराने आए हैं तो पुरुषार्थ करना चाहिए ना. ஸோ உயர்ந்த பிராப்தியை செய்விக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னா அதற்கான முயற்சி நாம் பண்ணணும் தானே. பரந்து தக்தீர் மே நஹி ஹே தோ ஸ்ரீமத் பி நஹி மான்தே ஃபிர் பத் பிரஷ்ட் ஹோ ஜாத்தா ஹே. ஸோ அப்போ வந்து அவங்க அதிர்ஷ்டம் அவங்களுக்கு இல்லைன்னா ஸ்ரீமத்தையே ஏற்றுக்க மாட்டாங்க, எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ பதவியும் குறைஞ்சிடும். ड्रामा प्लान अनुसार राजधानी स्थापन हो रही है. ஆனால் நாடகத்தின்படி ராஜதானி வந்து ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, ராஜ்யம். உஸ்மே தோ சப் பிரகார் கே சாஹியேன்னா. ஸோ ராஜ்யத்தில் எல்லா மாணவர்களும் தேவை தானே. எல்லாரும் பக்காவாக புரிய வச்சுட்டாங்கன்னா எல்லாரும் நாராயணன் ஆகிடுவாங்களே. ஸோ வேலைக்காரன் வரைக்கும் வேணும் இல்லையா. ஸோ அதற்கேற்ப தான் அவங்களுடைய சேவை முயற்சி எல்லாமே இருக்கும். बच्चे समझ सकते हैं कोई अच्छी प्रजा बनने वाले हैं कोई कम. குழந்தைங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். சிலர் வந்து நல்ல பிரஜைகளாக ஆகக்கூடியவர்கள், ஒரு சிலர் வந்து கம்மியான பதவி தான் அடைவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். பாப் कहते हैं हम तुमको ராஜயோக் சிக்லானே ஆயாகும். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. தில்வாடா மந்திர் மே ராஜாவோங்கே சித்திர ஹேனா. ஸோ தில்வாலா கோயிலில் வந்து ராஜாக்களுடைய சித்திரங்கள் இருக்குது தானே. ஜோ பூஜ்ய பந்தே ஹே வஹி ஃபிர் பூஜாரி பந்தே ஹே. இல்லை பூஜைக்குரிய தேவதைகளாக ஆகிறவங்களே தான் பிறகு வந்து பூஜாரியாகவும் ஆகிறாங்க. ராஜா ராணிக்கா மர்த்தபா தோ ஊஞ்சேனா. ஸோ ராஜா ராணி பதவி தானே இருக்கிறதுல உயர்ந்த பதவி. फिर वाम मार्ग में आते हैं तब भी राजाई अथवा बड़े बड़े साहूकार तो है. எப்போ வந்து அவங்க வாம மார்க்கத்தில் அதாவது விகாரத்தில் விழுறாங்களோ அப்போ வந்து ராஜாக்கள் அதாவது பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ராஜாக்களும் இருப்பாங்க பணக்காரர்களும் இருப்பாங்க. இது காமத்தில் விழுந்தாலும் கூட அந்த பதவி வந்து இருக்கும். பட் அந்த பதவி வந்து அந்த அளவுக்கு பூஜிக்கு தகுந்தவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தூய்மை இழந்துடுறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறார். அவங்க காமத்தில் விழுந்தாலும் ராஜ பதவி இருக்கும், பணக்காரர்களும் இருப்பாங்க. जगन्नाथ के मंदिर में सबको ताज दिखाया है. ஸோ ஜெகநாத் கோயிலில்
எல்லோருக்கும் கிரீடத்தை காட்டியிருக்கிறாங்க. பிரஜா கோ தோ தாஜ் நஹி ஹோகா. ஆனால் உண்மையிலே பிரஜைகளுக்கு கிரீடம்லாம் அணிஞ்சிருக்க மாட்டாங்க. தாஜ் வாலே ராஜா ஏ பி விகார் மே திகாத்தே ஹே. ஸோ கிரீடம் அணிந்த ராஜாக்கள் கூட விகாரத்தில் விழுந்திருக்கிறதாக அங்கே காட்டியிருக்கிறாங்க. பாபா சொல்லல ஜெகநாதர் கோயிலில் ரொம்ப அசிங்கமான சிலைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பாபா சொல்லுவார். ஸோ அப்போ என்னென்னா தேவதையாக இருந்தவர்களே விகாரத்தில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது அங்கே காட்டப்பட்டிருக்குது. சுக் संपत्ति तो उन्हों को बहुत होगी. அவங்கக்கிட்ட சுகம் செல்வம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். சம்பத்தி கம் ஜாஸ்தி தோ ஹோத்தி ஹே. ஸோ செல்வம் ஒரு சிலர்கிட்ட அதிகமாக இருக்கும், ஒரு சிலர்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும். हीरे के महल और चांदी के महलों में फ़र्क तो होता है. ஸோ தங்க மாளிகைக்கும் வெள்ளி மாளிகைக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் தானே, ரெண்டும் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ராஜாக்கள் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த மாளிகைக்கும் நரகத்திலையும் அரண்மனை இருக்கும். ஆனால் சொர்க்கத்தின் அரண்மனையோடு அதை ஒப்பிட முடியாது. அதான் பாபா சொல்ற தங்க மாளிகைக்கும் வெள்ளி மாளிகைக்கும் வித்தியாசம் இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறார். तो बाप बच्चों को कहेंगे अच्छा पुरुषार्थ कर ऊंच पद पावो. குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, நல்ல முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள். ராஜாவோங்கோ சுக் ஜாஸ்தி ஹோத்தா ஹே. ராஜாக்களுக்கு அதிகமாக சுகம் இருக்குது. வஹா சப் சுகி ஹோத்தி ஹே. ஸோ எல்லாருமே சொர்க்கத்தில் சுகமாக தான் இருப்பாங்க, ஆனால் ராஜாக்களுக்கு அதிக சுகம் இருக்கும். ஜெய்சே யஹா சப்கோ துக் ஹே. லவ்ய பாபா இங்கே பாருங்கள், எல்லோரும் துக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. அதில் ஏழைகள் அதிக துக்கம் அடைவார்கள். பிமாரி ஆதித்தோ சப்கோ ஹோத்தி ஹே. ஸோ எல்லாருக்கும் தானே நோய் வருது, அப்போ எல்லாருக்கும் தானே இங்கே துக்கம் இருக்குது. वहाँ सुख ही सुख है, अங்கே சுகமே சுகம். फिर भी மர்த்தபே தோ நம்பர்வார் ஹே. இருந்தாலும் பதவியில் கண்டிப்பாக வரிசை கிரமம் இருக்குது. பாப் சதைவ் கஹதே ஹே புருஷாரத் கர்த்தே ரஹோ. எப்போவுமே பாபா சொல்கிறார், முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சுஸ்த் மத் பனோ. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, சோம்பலுடையவர் ஆகாதீங்க. புருஷார்த் சே समझा जाता है ड्रामा अनुसार इनकी सद्गति इस प्रकार इतनी ही होती है. அவங்களுடைய முயற்சியிலிருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம், நாடகத்தின்படி அவர்களுடைய சத்கதி இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதாவது இந்த பயிற்சி தான் அவங்க, இந்த பதவி தான் அவங்க அடைவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். अपने சத்கதி கேலியே ஸ்ரீமத் பர் சல்னா ஹே. உங்களுடைய சத்கதி அடையிறதுக்காகத்தான் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கணும். டீச்சர் கி மத் பர் ஸ்டூடெண்ட் ந சலே தோ கோயி காம்கே நஹி. ஸோ டீச்சர் வழிப்படி மாணவர்கள் நடந்துக்கலை அப்படின்னா அவங்க எதுக்கும் உதவாதவர்களாக ஆகிடுறாங்க.
ஸோ நமக்கு டீச்சர் வந்து பெரிய டீச்சர் பாபா இல்லையா. ஸோ அவர் சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லக்கூடியவர்கள் தான் மற்ற டீச்சர்கள்லாம். ஸோ அப்போ பாபாவுடைய வழிபடி நீங்கள் நடக்கலை அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள். நம்பர்வார் புருஷார்த் அனுசார்த்தோ சப் ஹே. ஸோ முயற்சியின் அனுசாரம் வரிசைக்கிரமமாகத்தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அகர் கோய் கஹதே ஹே கி ஹம் யஹ் நஹி கர் சகேங்கே தோ பாக்கி கியா சீக்கேங்கே. பாபா சொல்கிறாங்க, என்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன கற்றுக்க முடியும்? ஸோ முயற்சியே பண்ண முடியாது அப்படின்னா அவங்க என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். சீக் கர் ஹோஷியார் ஹோனா சாஹியே. ஸோ நல்லா படித்து புத்திசாலி ஆகணும். जो कोई भी कहे यह समझाते तो बहुत अच्छा है, परंतु आत्मा जीते जी मरकर एक बाप की बने और कोई याद न आए, देह अभिमान छूट जाए, यह है ऊंची मंजिल. बाबा சொல்றாரு, ஸோ இவர் வந்து ரொம்ப நல்லா நடத்துகிறாரு அப்படின்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதிலே நீங்கள் குஷி ஆகிடக்கூடாது. ஏன்னா இங்கே ஆத்மா உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கணும், ஒரு பாபாவுடையவராக ஆகணும், மற்றவர்களுடைய நினைவே வரக்கூடாது, தேக அபிமானம் முற்றிலும் விட்டு போயிடணும். இதுதான் மிக உயர்ந்த லட்சியம் இல்லையா. ஞானத்தை புரிய வைக்கிறதுனாலே நீங்கள் பதவி அடைஞ்சிட முடியாது. ஓகே, அது மூலம் நிறைய பேர் வருவாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு லட்சியம். சேவை செய்கிறது, சேவை செய்ய உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் தேக உணர்வை சுத்தமாக நீங்கள் விடணும். அதுதான் மிக உயர்ந்த லட்சியம். அப்போ தான் நீங்கள் ராஜாவாக முடியும், ஆரம்பத்திலே வர முடியும். அதுதான் உயர்ந்த லட்சியம். சப் குச் போல்னா ஹே, எல்லாமே மறந்துடணும். பூரி தேகி அபிமானி அவஸ்தா பஞ்சாயே, முழுக்க ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். எஹ் படி மஞ்சில் ஹே, இதுதான் பெரிய லட்சியம். வஹா ஆத்மாயி ஹே ஹி அஷரீரி ஃபிர் யஹா ஆக்கர் தேஹ் தாரன் கர்த்தி ஹே. ஸோ மேலே வந்து உடம்பு இல்லாமல் தான் ஆத்மா இருக்க போகுது. பிறகு அங்கேருந்து இங்கே வந்து உடலை தாரணை பண்ணுது. अब फिर यहाँ इस देह में होते हुए अपने को अशरीरी समझना है. இப்போ நீங்கள் இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே உங்களை அசரீரின்னு புரிஞ்சுக்கணும், உடல் இல்லாத ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். அசரீரி அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலே இல்லாதவர். உடம்பில் இருந்துக்கிட்டே உடல் இல்லாதவராக உங்களை உணரணும். இது यह मेहनत बड़ी बारी है. ஸோ இந்த முயற்சி தான் மிக மிக உயர்ந்த முயற்சி. உடம்பு இருக்கிற உணர்வே இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும் இல்லையா. கோயிலில் ஒரு சிலை இருக்குது, அது முன்னாடி யார் எப்படி வந்தாலும் அது கோபப்படாது, சலனப்படாது, பற்று வைக்காது, அந்த மாதிரி ஆகணும். ஸோ அதுக்கு உடம்புன்றதே மறந்துடணும். ஸோ இதோட நினைவு தான் மகாபாரதத்தில் வந்து அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு, அரவானை பலி கொடுத்துட்டு தான் மகாபாரத யுத்தத்தை தொடங்குவாங்க. ஸோ அந்த அரவன் சொல்வார், நான் மகாபாரத யுத்தத்தை ஃபுல்லாக பார்க்கணும். அதனால் அவர் கழுத்தை எடுத்துகிட்டு கழுத்தை மட்டும் தலையை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஒரு குச்சியில் நட்டு வச்சுடுவாங்க. ஸோ அந்த தலை ஒட்டுமொத்த யுத்தத்தையும் பார்த்துச்சு அப்படின்றாங்க. ஆனால் அந்த யுத்தமே உடலை மறந்து பார்க்கறது தான் இல்லையா. அது பெரிய ரகசியம் அது. ஆனால் ஸோ இதுதான் மிகப்பெரிய முயற்சின்ற. अपने को आत्मा समझ कर्मातीत अवस्था में रहना है. உங்களை ஆத்மானு உணர்ந்து
கர்மாத்தீத்த நிலையில் இருக்கணும். எந்த கர்மமும் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதிலேருந்து விடுபட்டு காரியம் செய்யக்கூடிய நிலை அதில் இருக்கணும். சர்ப்புக்கோபி அக்கல் ஹேனா, பாம்புக்கும் அறிவு இருக்குது தானே. பாருங்கள், புராணி கால் சோடு தேத்தே ஹே. ஸோ பழைய ட்ரெஸ்ஸை விட்டுடுது, அது சோடு தேத்தே ஹே. புராணி கால் பழைய தோலை வந்து விட்டுடுது. ஆக்சுவலாக பாம்பு சட்டை கழட்டுதுன்னே சொல்லுவாங்க இல்லையா. தோல் உரிக்குதுன்றது போது சட்டை கழட்டுதுன்னே சொல்லுவாங்க கிராமத்தில். ஸோ அந்த மாதிரி இந்த உடம்பு சட்டை தான். அது தோல் ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்கனால சட்டை கழட்டுறதுன்னுவாங்க. திடீர்னு அது ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி இந்த உடம்புன்ற சட்டையை கட்டிட்டு நீங்கள் போயிடணும். ஸோ அப்போ அது கூட புத்திசாலியாக இருக்குது பாருங்கன்றார். அப்போ அதுவே அவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னா தும்கோ தேக அபிமானி சே கித்தனா நிக்கல்னா ஹே. அப்போ நீங்கள் தேக அபிமானத்துலேருந்து எவ்வளோ விடுபடணும். 5 அறிவு பாம்புக்கே அவ்வளோ புத்தி இருக்குதுன்னா 6 அறிவு இருக்கிறீங்களே, நீங்கள் அதிலேருந்து விடுபட்டு இருக்க வேண்டாமா? அது பாட்டுக்கு போடா தோலாவது ஏதாவது உரிச்சிட்டு போகுது இல்லை. பாம்பு தோல் உரிக்கும், கற்பாம்பூச்சி கூட உரிக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துருக்குறேன். ஸோ அது ஒரே ஒரு தடவை உரிக்குமா இல்லை ஒவ்வொரு தடவையும் உரிக்குமான்னு தெரில. சரி, मूल वतन में तो तुम हो ही देही अभिमानी. ஸோ மேலே மூலவதனத்தில் வந்து நீங்கள் ஆத்மாபிமானியாக தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா அங்கே உடம்பே கிடையாது இல்லையா. ஆனால் அங்கே சுயநினைவே இருக்காது, அது ஒன்று இருக்குது. அப்போ தேகன்ற உணர்வே இல்லை. ஏன்னா நினச்ச தேகத்தை தானே நினைக்க போகிறாங்க. ஸோ தேகமே இல்லைன்னும் போது அந்த நினைவற்ற நிலை, ஒரு விதத்தில் வந்து ஹடயோகிகள் நினைவற்ற நிலை அடையணும்னு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. அப்படி இருக்க முடியாது ஆக்சுவலாக. எதையாவது இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நினச்சிட்டு தானே இருப்பாங்க. ஸோ எதை நினைக்கணும், கடைசியில் வெறும் ஆத்மான்ற உணர்வுலேயே வந்துடும், அப்படியே டக்குன்னு மேலே போயிடும். அதனால் அங்கே ஆத்மா அபிமான நிலையில் தான் இருப்பாங்க. யஹா தேக் மே ஹோத்தே அப்னே கோ ஆத்மா சம்ஜானா ஹே, சரி சமஜ்னா ஹே. இங்கே வந்து உடம்பில் இருந்துக்கிட்டே உங்களை வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். தேக அபிமான் டூத் ஜானா சாஹியே. ஸோ தேக அபிமானமே முற்றிலும் நீங்கிடணும். கித்தனா பாரி இம்திஹான் ஹே. ஸோ இது எவ்வளோ பெரிய பரீட்சை இல்லையா. தேக அபிமானம் சுத்தமாக நீங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. வெறும் ஒலியாகவே உங்களை உணரணும், அதில் தான் இருக்குது. அப்போ உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்கிறது, உயிரோடு இறந்த பிறகு அந்த உடம்பு முன்னாடி உறவினர்கள் அழுவுறத அது பார்க்க போதா? ஆத்மா போயிடும், அதை விட்டுருங்க. பட் வெறும் உடம்பு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணுன்ற இந்த இடத்துல வந்து உடம்பு மாதிரி, உடம்புக்கு எதுவும் தெரியாதுல்ல. அதுதான் அதை தான் அங்கே உயிரோடு இருந்து இறக்குறதுனா உயிரற்ற உடலாக நீங்கள் மாறணும். ஆத்ம உணர்வில் வர்றது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் உயிரில்லாத உடல் எதையுமே உணராதே, அந்த மாதிரி நீங்கள் ஆகணும். சுத்தமாறும் தேக உணர்வே போயிடணும். அப்போ தேகத்தின் உறவுகள் எல்லாம் மறக்கணும்னா உயிரற்ற ஜடம் மாதிரி. ஸோ இன்றைக்கி பாபா இதை டச் பண்ணியிருக்கிறார். ஜென்ரலாக அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா, வெறும் ஆத்ம உணர்வு. ஸோ அது கூட இல்லைன்னா என்ன அழுதாலும் அவங்க சொல்லுவாங்களே போனவர் திரும்பியாக வரப்போகிறார், அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். செத்துட்ட கித்தனா பாரி இம்திஹான் ஹே. எவ்வளோ பெரிய பரீட்சை இது. भगवान को सुख आकर भगवान को खुद आकर पढ़ाना पड़ता है. ஸோ கடவுளை நேரடியாக வந்து கற்பிக்க வேண்டி இருக்குது. ऐसे और कोई
कह ना सके कि देह के सब संबंध छोड़ मेरा बनो, अपने को निराकार ஆத்மா சம்ஜோ. ஸோ பாபா அவரே சொல்லிக் கொடுக்குறார். அவரை மாதிரி வேறு யாருமே உலகத்தில் சொல்ல முடியாது. தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு என்னுடையவனா ஆகு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களை ஆத்மானு உணருங்க, உடலற்ற நிராகார ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வேறு யாருமே சொல்ல முடியாது. கோயி பி சீஸ் கா பான் நா ரஹே. ஸோ எந்த ஒரு பொருளுடைய உணர்வும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த விஷயத்தின் உணர்வும் இருக்கக்கூடாது. இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்தின் உணர்வும் உங்களுக்கு வரக்கூடாது. வெறும் ஆத்மாவுடைய குணம் என்ன? அமைதி ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லையா? அதில் மட்டுமே இருக்கணும். எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அது ஜடம் தானே அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். மாயா ஏக் दो की देह में बहुत फंसाती है, इसलिए बाबा कहते हैं इस साकार को भी याद नहीं करना है. மாயா யாருடைய உடம்புலையாவது புத்தியை சிக்க வச்சிடுது இல்லையா? அந்த தேகத்தில் சிக்க வச்சிடுது. அதிகமாக தேக உணர்வில் இன்னொருத்தருடைய உடம்பு மேலே புத்தி போயிடுது. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, இந்த சாக்கார பிரம்மாவை கூட நீங்கள் நினைக்காதீங்க, இவருடைய உடலை கூட நீங்கள் நினைக்கக்கூடாது, வெறும் ஒளியைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் அங்கே மோசஸ் கிட்ட ஒளி தான் பேசிச்சுன்னு பைபிளில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரும் உடம்பை பார்க்கலன்னு அர்த்தம். அப்படி நாம் இருக்கணும். इसलिए बाबा कहते हैं इस साकार को भी याद नहीं करना है. बाबा कहते तुमको तो अपनी देह को भी बोलना है. ஸோ பாபா சொல்கிறாரு, உங்களுடைய உடலையே நீங்கள் முற்றிலும் மறந்துடணுன்ற. மற்றவர்களுடைய உடலை மட்டும் இல்லை, உங்களுடைய உடலை கூட முற்றிலும் நீங்கள் மறக்கணும். ஏக் பாப்கோ யாத் கர்னா ஹே, ஒரு பாபாவை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். இஸ்மே பகுத் மேனத் ஹே, இதில் தான் பெரிய முயற்சி இருக்குது. அதிக முயற்சி என்ன இருக்குது? ஒரு பாபா, வேறு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. உங்கள் உடம்பும் ஞாபகம் வரக்கூடாது, மற்றவங்க உடம்பும் ஞாபகம் வரக்கூடாது. ஒளியாகி ஒளியை நினைக்கணும். இதுதான். ஸோ உங்களை ஒளியாக்குறீங்களா? பூர்வமத்தில் ஒரு லைட் ஏற்றியாச்சு. அடுத்தது பாபா ஒளி, பரந்தாமத்தில் ஒரு லைட் ஏற்றியாச்சு. இப்போ இந்த பூர்வமத்திலேருந்து ஒளி அப்படியே மேலே போகுது, அப்படியே ஒளியோட ஒளி. ஆக்சுவலாக ராமாயணத்துலலாம் ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அப்படியே அங்கே அப்படியே ஒரு 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 ஒளி எரியும், ஒரு விளக்கு எரியும், அந்த தீபம் மட்டும் தெரியும். அப்படியே அந்த தீபம் மட்டும் மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. எவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க இல்லையா? சூப்பராக. ஸோ இதில் தான் முயற்சி இருக்குது. மாயா अच्छे अच्छे बच्चों को भी नाम रूप में लटका देती है. மாயை என்ன பண்ணுது? நல்ல நல்ல குழந்தைங்களெல்லாம் தேகத்தில் சிக்க வைக்கிது, மற்றவர்களுடைய பேரு ரூபத்தில் சிக்க வைக்கிது, அதாவது காமத்தில் விழ வைக்கிது, அந்த ஈர்ப்பில் சிக்க வைக்கிது. நல்ல நல்ல மகாரதி குழந்தைங்களெல்லாம் கூட. ஏஹ் ஆதத் படி கராப் ஹே. பாபா சொல்கிறார், இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப கெட்டது இல்லையா? ஒரு தேகத்தை நினைக்கிறது அதுதான் மிகப்பெரிய பாவம்னே பாபா சொல்கிறார். இதைத்தான் அவங்க விக்கிரக ஆராதனை கூடாதுன்றது அந்த உடம்பை நினைக்கிறது தான். அது அவங்களுக்கு புரியல. முஸ்லீம்கள் எவ்வளோ விக்கிரகத்தை வழிபட மாட்டோம், அது ரொம்ப ஈஸி. உடம்பை நினைக்காமல் இருப்பீங்களா?
நாம் அப்படி இருக்கிறோம். நம்மளுடைய நினைவு தான் அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சூக்ஷ்மமாக பண்ணுறத அவங்களால அது பண்ண முடியாது. அதனால் ஸ்தூலமாக என்ன பண்ணிடுறாங்க, சிலையை மட்டும் உடச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கெட்ட பழக்கம்ன்றார். சீச்சி பழக்கம், உடம்பை நினைக்கிறது. ஐ லவ் யூ பாபா. இந்த நேரம் பார்த்து அந்த சீச்சின்ற பாட்டு வேறு ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லையா, ஒரிசா பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு உடம்பை நினச்சி தானே, நீ என்னை மறந்துட்டு இன்னொருத்தன் பின்னாடி போயிட்டே அப்படின்னு அர்த்தம், உடம்பை நினச்சி போயிட்டேன்னு தானே அர்த்தம். ஸோ அது சீச்சி பழக்கம், ரொம்ப கெட்ட பழக்கம். ஷரீர் கோ யாத் கர்னா யஹ் தோ பூத்தோं की याद हो गई. இப்போ சரீரத்தை நினைக்கிறது வந்து ஒரு பூதத்தை நினைக்கிறதுன்றார். லவ் யூ பாபா. இல்லையா, பஞ்ச தத்துவத்தினால் ஆன இந்த உடம்பு அது பஞ்சபூதம், அது ஒன்று. இன்னொன்று, இறந்தவங்களை வந்து குறிப்பாக நம்ம அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அவங்க ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும், அந்த உடம்பு தான் ஞாபகம் வரும். அது அப்போ இறந்துட்டா பூதம்னு சொல்லுவாங்க இல்லையா. பூதமாயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், பூத உடல், பூத உடலை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, பூத உடலை நீத்தார்னே வரும். இப்படியே எழுதுவாங்க அந்த கர்மாதேவி பத்திரிகையில். அப்போ நீங்கள் பூதத்தை தான் நினைவு பண்ணுறீங்கன்றார். நீங்கள் ஜோதியாகவே இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஹம் கஹ்தே ஹே ஏக் சிவ பாபா கோ யாத் கரோ. பாபா சொல்கிறாரு, ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள். தும் ஃபிர் 5 பூதோं को याद करते रहते हो. நான் சிவபாபா மட்டும் நினைவு செய்ய சொல்கிறேன், ஆனால் நீங்கள் இந்த பஞ்சபூதங்களையே நினைவு செஞ்சுட்டு இருக்கிறீங்களே. தேக் சே பில்குல் லகாவ் நஹி ஹோனா சாஹியே. தேகத்தின் மீது கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாதுன்றார். முற்றிலும் பற்றே இருக்கக்கூடாது, முற்றிலும் நீக்கிடுங்க. அப்படி பார்த்த உடனே அங்கே, அதாவது இதை வந்து ஏதோ படத்தில் வரும்னு நினைக்கிறேன், ஏதோ லேசரை வச்சு உடம்பே இல்லாத மாதிரி எரிச்சிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி நிஜமாகவே டெக்னாலஜி இருக்கான்னு தெரியல. பட் ஆனால் நம்ம வந்து புத்தியினால் உடம்பை எரிச்சிடுறோம், வெறும் ஆத்ம ஜோதி மட்டும்தான் தெரியணும் இல்லையா. அதுவும் பரந்தாமத்திலேருந்து வந்த ஜோதி, பாபா பக்கத்தில் இருந்த ஜோதி பேசிகிட்டு இருக்குது. அப்படி பாபா கிட்ட போய் பாருங்கள். ஏன்னா பாபா கட் ஆகிடுச்சினாலே தேகதாரி கிட்ட புத்தி மாட்டிக்கோன்றார். ஸோ அதனால் கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாது தேகத்தின் மீது. ब्राह्मणी से भी सीखना है, न कि उनके नाम रूप में लटकना है. இல்லையா, பிராமணி கிட்ட இருந்து, அதாவது சிஸ்டர் கிட்ட இருந்து ஞானத்தை தான் படிக்க சொன்னனே தவிர அவங்களுடைய பேரு ரூபத்தில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அப்போத்துலேருந்தே பாபா சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அது மாதிரி மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நான் அவங்கள கற்றுக்கத்தான் சொன்னனே தவிர அவங்க பேரு ரூபத்தில் சிக்கிக்க சொல்லலை. தேஹி அபிமானி பன்னே மேஹி மெஹனத் ஹே. ஸோ இப்படி ஆத்ம அபிமானியாக ஆகிறதுல தான் முயற்சியே இருக்குது. பாபா கே பாஸ் பல் बाबा के पास बल चार्ट बहुत बच्चे भेज देते हैं. ஸோ பாபா கிட்ட வந்து நிறைய குழந்தைகள் வந்து சார்ட் அனுப்பியிருக்கிறாங்க. परंतु बाबा उस पर विश्वास नहीं करता है இல்லையா. ஆனால் நீங்கள் அனுப்புகிற சார்ட் மேலே பாபாவுக்கு நம்பிக்கை இல்லை. कोई तो कहते हैं हम शिव बाबा के सिवाय और किसको याद नहीं करते हैं. சிலர் சொல்கிறாங்க, நான் சிவபாபா தவிர யாரையுமே நினைக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்களாம். परंतु बाबा जानते हैं पाई भी याद नहीं करते हैं. இல்லையா, ஒரு பைசா அளவு கூட நீங்கள் என்ன நினைக்கிறது கிடையாதுன்று.
பச்சையாக பொய் சொல்கிறீங்கன்றார். ஒரு துளி அளவு கூட நீங்கள் நினைக்கிறது கிடையாதுன்றார். பொய் சொல்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அடிச்சு விடுவோம், பாபா தவிர யாரையும் நினைக்கிறது இல்லைன்ட்டு நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்றார். ஏன்னா நம்பர் 1 பிரம்மா பாபாவாலே நினைக்க முடியலன்னு அவர் சொல்கிறார். அவர்கிட்டயே நீங்கள் போய் பாபா ஒன்றை தவிர யாருமே நினைக்கலன்னா பாபா நம்பிடுவாரா? லவ் யூ பாபா. இது செம பாயிண்ட்டு. ஏன்னா இது பைபிளில் யோபு அதிகாரத்தில் வரும். இந்த மாதிரி நான் எவ்வளோ பரிசுத்தமானவன் தெரியுமா, கடவுள் படியே இருக்கிறேன். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அவர் முன்னாடி யாருமே பரிசுத்தம் கிடையாதுடா, தேவாதி தேவனெல்லாம் அவர் முன்னாடி அசுத்தமாக தான் அவருக்கு ஃபீல் ஆகுது, வானமும் பூமியும் அவருக்கு அசுத்தமாக தான் ஃபீல் ஆகுது, நீ என்ன பெரிய பரிசுத்தம்னு சொல்லிக்கிறேன்ட்டு நண்பர்கள் சொல்லுவான். ஸோ அதே விஷயந்தான் இங்கே. பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? பாபா தவிர நான் யாருமே நினைக்கலன்றது. அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா கர்மதீத்தை அடைஞ்சிடும், கடைசி நிலை, சரீரத்தை விட்டுருவோம். யாத் கீ தோ படி மெஹனத். ஸோ நினைவினுடைய இதை தான் முயற்சியே, அதிக முயற்சி தேவைப்படுது. கஹா நா கஹா ஃபஸ்ட் படுத்தே, எங்கேயாவது அவங்களுடைய புத்தி போய் சிக்கிக்கிட்டே இருக்குதுன்றார் இல்லையா? ஸோ அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறனால தான் பாபா நினைக்கிறதுக்குன்னு தனியாக உட்கார வேண்டியதாக இருக்குது. அப்படி ஃபுல்லாக பாபா நினைவில் இருந்தால் நீங்கள் உட்காரவே மாட்டிங்களே இல்லையா? என்னடா அது, நம்மளும் வேலை செஞ்சுக்கிட்டே நினைக்கணும்னு பார்க்குறோம், முடியல, அப்படின்ட்டு உட்காடுறீங்க. ஸோ அப்போ வேலையில் புத்தி மாட்டும்போது அடுத்தது அப்படியே எங்கே தான் போச்சுன்னே தெரியாது. இந்த வேலையில் தானே புத்தி போகுதுன்னு நினைக்கும் போது தான் அப்படியே வெளியில் போயிடும். அதனால தான் வேலையிலேருந்தும் புத்தியை நீக்கணும். ஒரு கருவி பண்ணிகிட்ருக்கிறேன், பாபா சொல்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன், இது மட்டுமே மைண்டில் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். देहदारी को याद करना यह तो 5 भूतों की याद है. ஸோ தேகதாரி நீங்கள் நினைக்கிறது பஞ்ச தத்துவத்தை நினைக்கிறீங்கன்ற, பஞ்சபூதத்தை நினைக்கிற மாதிரி. பூத வழிபாடு, பூத பூஜை சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பாபா என்ன நினைக்க சொன்ன, என்னை தவிர எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதான் பூத வழிபாடு, பூத பூஜை அப்படிங்கிறது. அங்கே பக்தியில் பூஜை பண்ணுவாங்க, இங்கே நினைக்கிறது, அவ்வளோதான். इनको भूत पूजा कहा जाता है. ஸோ இதற்குத்தான் பூத வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. भूत को याद करते हैं, यहाँ तो तुमको एक शिव बाबा को याद करना है. அவங்க பூதத்தை நினைவு செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே சிவபாபாவை தான் நினைவு செய்யணும். பூஜா கீத்தோ பாத் நகி, இங்கே பூஜை பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ மனிதர்கள் பூதத்தை நினச்சிட்ருக்கிறாங்க, நீங்கள் பாபாவை நினைக்கணும். இப்போ பக்தியில் பூத பூஜை, விக்கிரக வழிபாடு. அவங்க நான் விக்கிரகத்தை வழிபாடு பண்ண மாட்டேன் அப்படின்னு முஸ்லீம்கள் விக்கிரகத்தை வழிபாடு பண்ண மாட்டேன், அல்லாவைத்தான் வழிபடுவேன் அப்படின்றான். ஸோ மொத்தத்தில் ரெண்டுமே பக்தி தான். ஆனால் இங்கே கடவுளை நினைக்கிறது, பக்திக்கு பதில் நினைக்கிறீங்க, அவ்வளோதான். பூஜா கீத்தோ பாத் நஹி, பூஜையின் விஷயமே இங்கே கிடையாது. பக்தி கா நாம் நிஷாம் गुम हो जाता है, फिर चित्रों को क्या याद करना है இல்லையா? பக்தியோடைய பேர் அடையாளமே மறைஞ்சிடுது. பிறகு சிலைகளை ஏன் நினைவு செய்யணும் நம்ம இல்லையா? பக்தியை விட்டு ஃபுல்லாக வந்தாச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு நாம் சிலைகளை வணங்கிட்டு அதாவது நினைவு செய்யணும்? வணங்குறது இல்லை, பட் ஏன் நினைக்கணும்? அந்த சிலை உடலுடைய நினைவு தானே, ஏன் உடலை நினைக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறார். ஸோ சிலைன்றதே அந்த உடல் தான்.
ஸோ இது அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க பூஜை அது ஓகே. நம்மள பாபா கேட்குறாரு, ஏன் நினைக்கிறீங்க வஹ்பி மிட்டிக்கே பனே ஹுயே ஹே, அதுவும் மண்ணினால் ஆனது தானே, இந்த உடம்பு கூட மண்ணினால் ஆனது தானே. பாப் கஹத்தே ஹே யஹ் பி சப் ட்ராமா மே நோந்து ஹே, என்ன பண்ணுறது, இது எல்லாமே நாடகத்தில் பதிவாகி இருக்குது. अब फिर तुमको पुजारी से पूज्य बनाता हूँ. இப்போ உங்களை பூஜாரியிலேருந்து பூஜைக்குரியவராக நான் மாற்றுறேன். கோய் பி ஷரீர் கோ யாத் நஹி கர்னா ஹே. அப்போ நாராயணன் ஆகிறன்னா நீ எதையும் நினைக்காம மட்டும் இருன்றார், அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். அதனால் எந்த சரீரத்தையும் நீங்கள் நினைக்கக்கூடாது. மனுஷங்களுடைய சரீரத்தையும் நினைக்கக்கூடாது, குருமார்கள் சரீரத்தையும் நினைக்கக்கூடாது, தேவதைகளுடைய சரீரத்தையும் நினைக்கக்கூடாது. சிவாய் ஏக் பாப்கே, இல்லையா, பாபாவை தவிர யாரையும் நினைக்கக்கூடாது. ஆத்மா ஸோ சிவபாபாவுக்கோ சரீரமே கிடையாது, இல்லையா. ஸோ ஒளிப்புலியாக தான் நீங்கள் நினைக்க போகிறீங்க. आत्मा जब पावन बन जाएगी तो फिर शरीर भी पावन मिलेगा. ஆத்மா எப்போ தூய்மை ஆகுதோ அப்போ சரீரம் கூட தூய்மையான சரீரம் கிடைக்கும். அபித்தோ யஹ் ஷரீர் பாவன் நஹி, இப்போ இருக்கிற உடம்பு ஒன்றும் தூய்மையான சரீரம் கிடையாது. அதுதான் பலவிதமான நோய் வருது, காமத்தினால் உருவான உடம்பு இல்லையா இது. பகலே ஆத்மா जब सतो प्रधान से सतो रजो तमो में आती है तो शरीर भी उस अनुसार मिलता है. ஸோ எப்படி முதல்ல ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோல வருதோ, அதேமாதிரி அப்பப்போ கிடைக்கிற சரீரமும் அதே மாதிரி தான் இருக்கும். சதோ பிரதானமாக ஆத்மா இருக்கும்போது சரீரம் சதோ பிரதானம், ஆத்மா சதோ ஆகும்போது சரீரமும் சதோ, தமோ பிரதானம் ஆகும்போது சரீரமும் தமோ பிரதானம். अभी तुम्हारी आत्मा पावन बनती जाएगी लेकिन शरीर अभी पावन नहीं होगा, ये समझने की बातें है. ஸோ இப்போ பாபாவை நினைத்து ஆத்மா மட்டும்தான் தூய்மை ஆகும், உடம்பு ஒன்றும் தூய்மை ஆகிடாது, இல்லையா. ஸோ இந்த உடம்பை விட்டுட்டு நீங்கள் வேறு எடுத்தால் தான் உண்டு. ஸோ அப்போ தூய்மையாகாத உடம்பு அதோடைய கணக்கு வழக்க முடிக்கிறதுக்காக நோய், பல கஷ்டங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ये पॉइंट्स भी उनकी बुद्धि में बैठेगी जो अच्छी रीति समझकर समझाते रहते हैं. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யாருடைய புத்தியில் இருக்கும் அப்படின்னா, யார் நல்லா புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறாங்களோ அவங்க புத்தியில் தான் இந்த பாயிண்டெல்லாம் போய் உட்காரும்ன்ற. सतो प्रधान आत्मा को बनना है, बाप को याद करने की ही बड़ी मेहनत है. ஸோ சதோ பிரதான ஆத்மாவாக ஆகணும் நாம். ஸோ சதோ பிரதான ஆத்மா ஆகணும் அப்படின்னாலே பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் தான் முயற்சியே இருக்குது. அதிக முயற்சி பாபா நினைவிலேயே மூழ்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியமே, இல்லை. அதான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் புள்ளியாகி புள்ளிக்கிட்ட போயிடணும். கையோं को तो ज़रा भी याद नहीं रहती है. ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் கூட நினைவே இருக்கிறது கிடையாது. पास विद ऑनर बनने के लिए
बुद्धि योग थोड़ा भी कहीं ना भटके. ஸோ மதிப்போட பாஸ் ஆகணும் அப்படின்னா புத்தி யோகம் எங்கேயுமே அலையக்கூடாது, கொஞ்சம் கூட அலையக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அப்படியே ஒரே சீராக பாபாவோட மட்டும் இணைஞ்சிருக்கணும். அது ஆக்சுவலாக பக்தி மார்க்கத்திலே சொல்லுவாங்க, அந்த நினைவு வந்து அப்படியே ஆடாத அசையாத ஜோதி மாதிரி இருக்கணும். காற்று இருந்துச்சுன்னா ஜோதி அசையும் இல்லையா? ஸோ அப்படி அசையாத தீபம் மாதிரி இருக்கணும்னுவாங்க. அது மேல் நோக்கி வேறு இருக்கும். ஜோதியே நெருப்பை மேல் நோக்கி தானே எரியும். ஸோ அப்போ அந்த ஜோதியில் ஃபுல் ஞானமே வந்துடுது. ஆத்மாவும் ஜோதியாக இருக்குது. அந்த ஜோதி எப்படி ஆடாத அசையாத இருக்குதோ அந்த மாதிரி பாபாவோட மேல் நோக்கி இணைஞ்சி இருக்குது. ஏக் பாப் கி ஹி யாத் ரஹே, ஒரு பாபாவுடைய நினைவு மட்டுமே இருக்கணும். परंतु बच्चों का बुद्धि योग भटकता रहता है. ஆனால் குழந்தைங்களுடைய புத்தி யோகம் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. जितना बहुतों को आप समान बनाएंगे उतना ही पद मिलेगा. ஸோ எந்த அளவிற்கு நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு சமமாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு வந்து பதவி கிடைக்கும். देह को याद करने वाले कभी ऊंच पद पा ना सके. ஸோ தேகத்தை நினைவு செய்பவர்கள் ஒருபொழுதும் உயர்ந்த பதவி அடையவே முடியாது. இல்லை பாபா சாபம் கொடுக்குற மாதிரி இருக்குது இது. ஏன்னா நீங்கள் தேகத்தை நினைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னாலே பாபாவை அவமதிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதான் பெரிய பாவம்னே சொல்கிறார். ஸோ முஸ்லீம்கள் வந்து விக்கிரக ஆராதனை தான் கொலை பண்ணுறத விட பெரிய பாவம். பாபாவும் அதான் சொல்கிறார், தேகத்தை பார்க்குறது தான் இருக்கிறதுல பெரிய பாவம்ன்ற, கொலை பண்ணுறத விட இல்லையா? மெஹனத் பிஹர் எஹ் பத் கைசே மிலேகா, முயற்சி செய்யாமல் இந்த பதவி எப்படி கிடைக்கும்? தேஹ் கோ யாத் கர்னே வாலே கோய் புருஷார்த் நஹி கர் சக்தே. ஸோ தேகத்தை நினைவு செய்கிறவங்க எந்த முயற்சியும் செய்ய முடியாது. சூப்பராக சொல்லிருப்பாங்க, முயற்சி செய்யாமல் பதவி கிடைக்காது, தேகத்தை நினைக்கிறவங்க முயற்சியே பண்ண முடியாதுன்ட்டு. அப்போ எவ்வளோ நமக்கு எதிரி இந்த தேகம். बाप कहते हैं पुरुषार्थ करने वाले को फॉलो करो, यह भी पुरुषार्थी है ना. ஸோ பாபா சொல்கிறாரு, யார் வந்து நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பிரம்மா பாபா கூட முயற்சியாளர் தானே, நல்ல முயற்சி பண்ணுறாரு இல்லையா? அவரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ ஃபாதர். यह बड़ा विचित्र ज्ञान है. ஸோ இது வந்து ரொம்ப அதிசயமான ஒரு ஞானம். दुनिया में किसको भी पता नहीं है, உலகத்தில் யாருக்குமே இது தெரியாது. किसकी भी बुद्धि में नहीं बैठेगा कि आत्मा की चेंज कैसे होती है. ஸோ ஆத்மா எப்படி திடீர்னு சத்தியுகம் வரும்போது நல்லவனாக மாறிடுது அப்படிங்கிறது யாருடைய புத்தியிலும் உட்கார மாட்டேங்குது. இல்லை, நம்மளும் சொல்கிறோம் எப்படிங்க அது வரும், அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, புத்தியில் உட்கார மாட்டேங்குது. ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். எப்படியோ நம்ம புத்தியில் உட்காந்துச்சு, அது பெரிய இதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. இல்லை, கடைசி நேரத்தில் பாபா வந்து நம்மளை தூக்கிடுறார், அதான் பெரிய விஷயம். ஒரு படத்தில், சிம்பு படத்தில் ஒரு காமெடி வரும், யார் ஃபஸ்ட்டு போகிறா முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வரான்றதான் முக்கியம், அது நமக்கு தான் பொருந்தும். சாரி குப்த் மெஹனத் ஹே, இது எல்லாமே குப்தமான முயற்சி. பாபா பி குப்த் ஹே, பாபாவுமே மறைமுகமாகத்தான் இருக்கிறார். தும்
ராஜாயி கைசே பிராப்த் கர்த்தே ஹோ, எப்படி ராஜ்யத்தை பிராப்தியாக அடையிறீங்க? லடாயி ஜகடா குச் பி நஹி ஹே, ஏதாவது சண்டை போட்டால் அடையிறீங்க? எதுவும் கிடையாது. சண்டை போடாமல் வருது இல்லை, கத்தியின்றி ரத்தமின்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சாலும் அது சண்டை போடுறாங்க இல்லை, ஒத்துழையாமை இயக்கம் கொளுத்துறாங்க, அடித்தாங்கன்னா வாங்கிக்கிறாங்க. இங்கே எதுவுமே கிடையாது, அடிக்கிறதும் கிடையாது, அடி வாங்கிறதும் கிடையாது. இப்போ யார் புத்திசாலி இல்லையா? பாரதத்தில் அது நடக்குது, அந்த அதிசயம். மற்ற எல்லா நாடுகள்லையும் அடிதடினால தான் சண்டை சுதந்திரம் வாங்கினாங்க. இங்கே மட்டும்தான் உண்ணாவிரத போராட்டத்தில். இங்கே அந்த மாதிரி 5 விகாரத்தின் விரதத்தின் மூலமாக ஒரிஜினல் சுதந்திர இந்தியாவை நம்ம உருவாக்க போகிறோம். அதில் எந்த விதமான சண்டை சச்சரவும் கிடையாது. கியான் और योग की ही बात है. ஸோ இது ஞானம் மற்றும் யோகத்திற்கான விஷயம், சண்டை போடுறது கிடையாது இல்லையா? இங்கே சண்டைன்றதெல்லாம் அந்த யோகத்துக்கு வரக்கூடிய தடைகள் தான். ஹம் கோயி சே லர்த்தே நஹி ஹே, நம்ம யாரோடவும் சண்டை போடுறது கிடையாது. ஏதோ ஆத்மா கோ பவித்திர பனானே கே லியே மெஹனத் கர்னி ஹே. ஸோ நாம் பண்ண வேண்டியது எல்லாமே ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்கான முயற்சி செய்யணும், அவ்வளோதான். ஆத்மா ஜெய்சே ஜெய்சே பதித் பந்தி ஜாதி ஹே. ஸோ ஆத்மா இப்படியெல்லாம் அழுக்காகிக்கிட்டே இருக்குது. தோ ஷரீர் பி, ஸோ எப்படியெல்லாம் அது பாவமாக, அதாவது அழுக்காக ஆகுதோ ஆத்மா, அதே மாதிரி தோ ஷரீர் பி பதித் லேத்திஹி, பதித் அதாவது அழுக்கான சரீரத்தை தான், அதற்கேற்ற அழுக்கான சரீரத்தை தான் ஆத்மா எடுக்கும். ஸோ அப்போ ஆத்மாவுக்குள்ளே எந்த அளவுக்கு பாவம் இருக்குதோ அதற்கேற்ப தான் அந்த உணவு உடல் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுன்றது நிரூபணமாகுது. ஃபிர் ஆத்மாக்கோ பாவன் பன்கர் ஜானா ஹே. ஸோ பிறகு ஆத்மா தூய்மையாகி போகணும். பகுத் மெஹனத்தே, ரொம்ப முயற்சி இருக்குது. பாபா சமஜ் சக்தே ஹே கௌன் கௌன் புருஷாரத் கர்த்தே ஹே. யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு பாபாவால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அல்லாஹ்கிட்ட எதுவும் மறைஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுலாம் இந்த முயற்சி யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏஹே சிவபாபா கா பண்டாரா, இது சிவபாபாவுடைய பண்டாரா. இதை நடத்துறது சிவபாபா இல்லையா? शिवबाबा के भंडारे में तुम सर्विस करते हो. ஸோ சிவபாபாவுடைய பண்டாராவில் நீங்கள் சேவை செய்கிறீங்க. सर्विस नहीं करेंगे तो पाई पैसे के पद जाकर पाएंगे. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இந்த மகாகும்ப மேலாவில் கோடிக்கணக்கில் காசெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சனாதன தர்மத்திற்காக கொடுக்குறேன் அப்படின்ட்டு நார்த் இந்தியாவிலும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அங்கேயே பிரம்மகுமாரி ஸ்டால் இருக்குது. ஒரிஜினல் கடவுளை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? இந்த சேவைக்காக அந்த காசை பயன்படுத்தினா அது எவ்வளோ புண்ணிய கணக்கில் போய் இருக்கும். என்ன பண்ணுறது? சர்வீஸ் நஹி கரேங்கே தோ பாய் பைசே கா பத் ஜாக்கர் பாயேங்கே. சேவை செய்யலை அப்படின்னா ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத ரொம்ப சின்ன பதவியைத்தான் நீங்கள் அடைவீங்க. बाप के पास सर्विस के लिए आइए और सर्विस नहीं की तो क्या पद मिलेगा. ஸோ பாபா கிட்ட நீங்கள் வர்றதே சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் பாபா கிட்ட நீங்கள் சேவை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்?
சூப்பர் இல்லையா? ஆக்சுவலாக கடவுளின் வேலைக்காரர், கடவுள் எஜமானர் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்காரர்கள்லாம் நான் வேலை செய்கிறவங்க. அப்போ கடவுளுடைய வேலை செய்யணும், இந்த ஞானத்தை கொடுக்கறது, எல்லோரையும் தூய்மையாக்குற வேலை. ஸோ அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? ராஜதானி ஸ்தாபன் ஹோ ரஹி ஹே, இங்கே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இஸ்மே நௌக்கர் சாக்கர் ஆதி சப் பனேங்கன்னா, ஸோ ராஜ்யத்தில் வேலைக்காரன் மாதிரியானவர்களும் இருப்பாங்க தானே. ஸோ அதனால தான் இவங்க அதாவது இங்கே ஓய்வு பிரியராக இருக்கிறவங்க அங்கே விழுந்து வேலை செய்கிறவங்களா அந்த மாதிரி பதவி தான் கிடைக்கும், வேலைக்காரர் பதவி. இங்கே நல்ல எலும்பு தேய சேவை செய்கிறவங்க அங்கே அப்படி ராஜாவாக இருக்கலாம். ஸோ அதை நினைக்கணும் சேவை செய்யும்போது. அது நினைக்காட்டினா கூட உங்களுக்கு போதை இருக்கும். பட் ஆனால் சரி சேவை பண்ணிவிடுங்க, ஆனாலும் அதை நினைக்கும்போது அந்த போதையில் சேவை பண்ணுங்க. போதையில் சேவை பண்ணும்போது தான் அந்த வைப்ரேஷன் உருவாக்கும். अभी तुम रावण पर जीत पाते हो, बाकी और कोई लड़ाई नहीं है. இங்கே நாம் ராவன் மீது வெற்றி அடைகிறோமே தவிர எந்த சண்டையும் போடுறது கிடையாது. यह समझाया जाता है कितनी गुप्त बात है. ஸோ இங்கே புரிய வைக்கப்படுது எவ்வளவு குப்தமான விஷயத்தை எல்லாம் பாபா புரிய வைக்கிறார். योग बल से विश्व की बादशाही तुम लेते हो. யோக பலத்தின் மூலமாக உலகத்தின் ராஜ பதவி நீங்கள் அடையிறீங்க. तुम जानते हो हम अपने शांति धाम के रहने वाले हैं. ஸோ நாம் நம்முடைய சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஆத்மாக்களாகிய நாம். तुम बच्चों को बेहद का घर ही याद है. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த எல்லையற்ற வீடு தான் இப்போ ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் நம்மளுடைய புத்தியிலே இருக்கணும். யஹா ஹம் பார்ட் பஜானே ஆயே ஹே, இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஃபிர் ஜாத்தே ஹே அப்னே கர், பிறகு நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். ஆத்மா கைசே ஜாத்தி ஹே யஹ் பி கோயி சமஜ்தே நஹி ஹே. ஸோ எப்படி ஆத்மா வீட்டுக்கு போகுது இது கூட யாருக்கும் தெரியாது. எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. ड्रामा प्लान अनुसार आत्माओं को आना ही है. अच्छा, ஸோ நாடகத்தின்படி ஆத்மா எல்லோரும் வந்துதான் ஆகணும், அங்கே இருந்துக்க முடியாது. அதே மாதிரி இங்கேருந்து போய் தான் ஆகணும், இங்கேயும் இருந்துக்க முடியாது இல்லையா? ஆனால் அங்கேருந்து வரும்போது சந்தோஷமாக தான் வருவோம். இங்கேருந்து தான் போக மாட்டேன்னு இடம் பிடிச்சவங்கெல்லாம் அடித்து வா 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 வா, அதாவது நான் முக்தி அடையணும் மோட்சம் அடையணும் அப்படின்னு வெறித்தனமாக இருந்தவங்க கூட இப்போ நான் போகிறதுக்கு மனசு இல்லைன்ற மாதிரி இருப்பாங்க. நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. धारणा के लिए मुख्य सार, किसी भी देहदारी से लगाव नहीं रखना है. எந்த ஒரு தேகதாரியின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், யார் மேலேயும் பற்று வைக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் நான் கடவுள் ஆரியா மாதிரி அந்த வைராக்கியம் இருக்கணும். शरीर को याद करना भी भूतों को याद करना है. இல்லை சரீரத்தை நினைக்கிறதும் பூதத்தை நினைவு செய்கிறதும் ஒன்று தான்றார். इसलिए किसी के नाम रूप में नहीं लटकना है. ஸோ அதனால் பேரு ரூபத்தில் ஒருபொழுதும் சிக்கிக்கக்கூடாது.
अपनी देह को भी बोलना है, உங்களுடைய உடலையே மறக்கணும். भविष्य के लिए अविनाशी कमाई जमा करनी है, எதிர்காலத்துக்காக அழிவற்ற வருமானத்தை சேமிக்கணும். सेंसिबल बन ज्ञान की पॉइंट्स को बुद्धि में धारण करना है. ஸோ புத்திசாலியாகி ஞான கருத்துக்களை புத்தியில் நல்லா தாரணை பண்ணணும். जो बाप ने समझाया है वह समझकर दूसरों को सुनाना है. ஸோ பாபா என்னெல்லாம் புரிய வைக்கிறாரோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் நாம் புரிய வைக்கணும். वरदान कल्प कल्प के विजय की स्मृति के आधार पर माया दुश्मन का आह्वान करने वाले महावीर विजय भव. ஸோ கல்ப கல்பமாக நான் வெற்றி அடைந்தவன். இந்த நினைவின் ஆதாரத்தில் இந்த மாயாங்கிற எதிரியை வாடா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு கூப்பிடக்கூடிய இல்லையா, மாயாவை கண்டு பயந்து ஓடுறதில்ல. ஏய் வாடா, நீ என்னென்னா பார்த்தலாம், எப்பயும் நீ தான் தோத்துட்டு ஓட போகிறவா, தோக்கிறதுக்காகவே நீ வரவா. இது ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு படத்தில் ஒரு டைலாக் வரும். நம்பியாரும் எம்ஜிஆரும் பேசுவாங்க. மதம் பிடித்த யானை என்ன செய்யும் தெரியுமா அப்படின்ட்டு நம்பியார் கேட்பார். எம்ஜிஆர் சொல்லுவார், சினம் கொண்ட சிங்கத்தின் மீது அலறி அடித்து ஓடும் அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி சிங்கம் சிம்மவாகினி நாம தானே. ஸோ அதனால் மாயாவா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு அழைப்பு கொடுக்கக்கூடிய மகாவீர் விஜய் பவ. இல்லையா, மாயா கிட்ட சண்டை போடணும் கூப்பிட்டு, மனுஷங்க கிட்ட கிடையாது. மனுஷங்க கிட்ட கூப்பிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. இல்லையா, ஒரு சமீப நியூஸில் கூட வந்துச்சு, யாரோ ஒரு ரவுடி ஏதோ பேசுகிறாங்க, ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏய் உனக்கு தைரியம் இருந்தால் உன்னுடைய அந்த கூகுள் மேப்பை ஆன் பண்ணுறா பார்ப்போம். ஏய் ஆன் பண்ணிட்டேன்டா, தைரியம் இருந்தால் வாடா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டார். அவன் வந்து வெட்டிட்டு போயிட்டான். ஸோ அந்த அல்பகால தைரியம் எதுக்கு? இங்கே மாயா கிட்ட நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நமக்குள்ளே இந்த நான் யாருன்னு காட்டுற அந்த அகங்காரத்தை அழிக்கிறதுல நீங்கள் தைரியத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா ராஜ்ய பதவி நமக்கு கிடைக்கும் சொர்க்கத்தில். இங்கே வச்சோன்னா மாட்டிக்கும். महावीर विजय बच्चे पेपर को देखकर घबराते नहीं. ஸோ மகாவீர் குழந்தைகள் இந்த டெஸ்ட் பேப்பரை பார்த்தாலும் பயப்படவே மாட்டாங்க. क्योंकि त्रिकालदर्शी होने के कारण जानते हैं कि हम कल्प कल्प के विजय है. ஏன்னா பாபா குழந்தைங்களுக்கு 3 கால ஞானம் தெரியும் இல்லையா, திரிகாலதர்சி இல்லையா. அதனால் கல்ப கல்பமாக நான் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், நடந்ததே தானே நடக்கும், இப்போ மட்டும் நான் தோற்றுடுவேண்ணா, இதுக்கு தான் நடந்ததே நடக்கும்ன்ற. கல்ப கல்பமாக வெற்றி அடைந்தவன் நான் தெரிந்த காரணத்தினால மாயையை கண்டு பயப்பட மாட்டாங்க, டெஸ்ட் பேப்பரை கண்டு பயப்பட மாட்டாங்க. டெஸ்ட் பேப்பர் தானே மாயா, டெஸ்ட் பேப்பர் ரூபத்தில் தானே வரும். என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் எதுக்கு பயப்படணும் பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. महावीर कभी ऐसे नहीं कह सकते कि बाबा हमारे पास माया को न भेजो, कृपा करो, आशीर्वाद करो, शक्ति दो, क्या करो, कोई रास्ता दो, यह भी कमजोरी है. ஸோ மகாவீர் ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் இப்படி சொல்லவே முடியாது. எப்படி, பாபா மாயாவை என்கிட்ட அனுப்பாத பாபா, தயவுசெய்து உனக்கு கெஞ்சி கேட்குறேன், கருணை காட்டு பாபா, ஆசீர்வாதம் கொடு பாபா, இந்த மாயை தாங்க முடியல பாபா, சக்தி கொடு பாபா, என்ன பண்ணுவனோ தெரியலையே, ஏதாவது ஒரு வழி சொல்லு பாபா, இப்படியெல்லாம் கேட்குறது கூட பலகீனம்ன்றார்.
மகாவீரர் எல்லா கத்தியும் கொடுத்துட்டார், எடுத்து சொல்லிட்ட வேண்டியது தான் இல்லையா. அத்தனை ஆயுதங்கள் இருக்குது, ஞான ஆயுதங்கள். ஸோ அதனால் மகாவீரர் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வராதுன்ற இல்லை. பக்தியிலலாம் பார்த்திங்கன்னா கடவுள் அருள் இருந்தாலும் என்னை கருணை காட்டுங்கள், இது அதான் பக்தி கெஞ்சிருது. இங்கே அப்படிலாம் கேட்க மாட்டோம். महावीर तो दुश्मन का आह्वान करते हैं कि आओ और हम विजयी बने. ஸோ மகாவீரோ என்ன பண்ணுவார், எதிரியை கூப்பிடுவார். மாயா எதிரியை, வாடா, நான் தான் வெற்றி அடைய போகிறேன், வா, எனக்கு வெற்றியை பரிசளிக்க தானே வர, வா, உனக்கு நான் மரணத்தை பரிசளிக்கிறேன். இந்த மாதிரி டைலாக்லாம் பழைய படத்தில் வரும் இல்லையா. ஸோ அப்படி கூப்பிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி மகாவீரர் ஆகணும் நீங்கள். ஸ்லோகன், समय की सूचना है, समान बनो, संपन्न बनो. ஸோ இந்த காலத்திற்கேற்ப நமக்கு கொடுக்கப்படும் செய்தி என்ன அப்படின்னா, பாபாவுக்கு சமமானவர் ஆகுங்கள், அனைத்து சக்திகள் குணங்கள் அனைத்து பொக்கிஷங்களையும் சம்பன்னம் நிரம்பியவர் ஆகுங்கள். ஸோ அவ்யக்த பயிற்சி, ஏகாந்த பிரிய பனோ, ஏக்தா और ஏகாகிரதா को अपनाओ. ஸோ ஏகாந்த பிரியர், தனிமை விரும்பியாகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்யுங்கள். कोई भी सिद्धि के लिए एक तो एकांत, दूसरी एकाग्रता, दोनों की विधि द्वारा सिद्धि को पाते हैं. ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி அடையணும், எந்த விதமான வெற்றி அடையணும்னாலும் ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று ஏகாந்தம், தனிமை, இன்னொன்று ஏகாகிரதா, ஒருமுகத்தன்மை, கான்சன்ட்ரேஷன் பவர். ரெண்டும் இருக்கணும் இந்த மாயையோட யுத்தம் செய்கிறதுல. எந்த விதமான மாயின் யுத்தமாக இருந்தாலும் இது இருக்கணும். இங்கே தனிமைன்றது பாபாவோட இணைஞ்சிருக்கிறது, தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. மற்றவர்கள்கிட்டேருந்து விலகி பாபா கிட்டே இணைஞ்சு இருக்கிறது. அப்படி இணைஞ்சு இருக்கணுன்றதில் கவனம் வைக்கிறது, அதான் கான்சன்ட்ரேஷன், ஏகாகிரதா. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு விதியின் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. जैसे आपके यादगार चित्रों द्वारा सिद्धि प्राप्त करने वालों की विशेष दो बातों की विधि अपनाते हैं, ஏகாந்தவாசி और ஏகாகிரதா. எப்படி உங்களுடைய நினைவு சின்னங்களின் மூலமாக கூட வெற்றி அடைகிறவங்க விசேஷமாக ரெண்டு விதிகளை கடைப்பிடிப்பாங்களாம். நம்ம கோயிலில் போய் பூஜை பண்ணுறாங்க இல்லையா, அதன் மூலமாக வெற்றி அடைகிறதுக்கு கூட. ஸோ அவர்கள் கடைப்பிடிக்கிற விசேஷ விதி என்ன அப்படின்னா, ஏகாந்தவாசி ஏகாகிரதா தான். ஸோ தனிமையாக இருக்கிறதும் ஒருமுகத்தன்மையும். ஸோ அங்கேயும் தனியாக கடவுளே கதின்ட்டு உட்காந்துட்டு உங்கள் பேரை ஜபிச்சுட்டு உங்களை நினைவு பண்ணிக்கிட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணி, இல்லை நைட்டு ஃபுல்லாக கண் விழித்து, கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், பௌர்ணமி அமாவாசை அப்போல்லாம் கோயில் அந்த கிரிவலம் சுற்றுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு சுற்றுறாங்க. ஸோ உங்களுடைய நினைவிலே சுற்றுறாங்க. ஸோ அங்கேயும் அவங்களும் ஒரு ஏகாந்தத்தில் தான் இருக்கிறாங்க. यही विधि आप भी साकार में अपनाओ. ஸோ இப்போ சாக்காரத்தில் இருந்துக்கிட்டு இதே விதியை இப்போ உங்களுடையதாக ஆக்குங்கள்.
சாக்காரத்தில் கொண்டுட்டு வாங்க. ஏகாகிரதா கம் होने के कारण ही दृढ़ निश्चय की कमी होती है. ஸோ ஏன் இப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா திட நிச்சய புத்தி கம்மியாயிடுச்சு. திட நம்பிக்கை அதில் குறை இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்க மாட்டேங்குது. வெளி உலக விஷயத்தில் புத்தி அலைப்பாயுதுன்னா அது காரணம் என்ன? அசைக்க முடியாத நிச்சய புத்தி. இதை பண்ணால் இது தான் ஆகும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி. அது மைண்டுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டும் இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அது கம்மியாக இருக்கிறதுனால தான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏகாந்தவாசி கம் होने के कारण ही साधारण संकल्प बीज को कमजोर बना देते हैं. इसलिए इस विधि द्वारा सिद्धि स्वरूप बनो. ஸோ இந்த மாதிரி ஏகாந்தவாசியாக இருக்கிறதுல குறை இருக்கிற காரணத்தினால இந்த சங்கல்பம்ன்ற விதை, சாதாரண சங்கல்பன்ற விதை அது பலகீனமாக ஆக்கிடுது உங்களை. அதாவது சாதாரண சங்கல்பம் அந்த விதை திட எண்ணம்ன்ற விதையை, ஏன்னா இங்கே விதையே திட எண்ணம்ன்ற விதை நிச்சய புத்தி, திட நிச்சய புத்தியின் மூலமாகத்தான் ஒருமுகத்தன்மை கிடைக்குது. அப்போ ஒருமுகத்தன்மை கிடைக்குன்னா அதுக்கு நீங்கள் தனிமை இருக்கணும். அந்த தனிமை இப்போ கம்மியாயிடுச்சு. பாபாவோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறீங்க, மற்றவர்களோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? சாதாரணமான எண்ணம் தான் வரும். இந்த சாதாரணமான எண்ணம் அந்த திட நம்பிக்கைன்ற விதையை பலகீனமாக ஆக்கிடுது. அதனால் இந்த விதியின் மூலமாக வெற்றி சொரூபமானவர் ஆகுங்கள். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. குறிப்பாக வரதானம் ஸ்லோகன் பயிற்சி செம சூப்பராக இருக்குது. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.